தாய்ப்பால் கொடுப்பதால் அழகு குறையாது. நடிகையாக இருந்தும் தனது 2 மகள்களுக்கும் தாய்ப்பால் கொடுத்தே வளர்த்தி நடிகை சரண்யா. உலகம் முழுவதும் ஆகஸ்ட் 1 முதல் 7ஆம் தேதி வரை உலக தாய்ப்பால் வாரம் அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி சென்னை போரூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் தாய்ப்பால் வாரத்திற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை பிரபல நடிகையான சரண்யா பொன்வண்ணன் துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர் தனக்கு ஏற்பட்ட மகப்பேறு அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். அத்துடன் தனது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுத்து வளர்த்ததாகும். அதனால் தன் 2 பெண் குழந்தைகளும் நல்ல உடல் மற்றும் மனநலத்துடன் மருத்துவர்களாக உள்ளனர் என கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சரண்யா, உலக தாய்ப்பால் வாரத்தை கொண்டாடும் நிகழ்வாக என்னை அழைத்தது பெருமையாக உள்ளது. உலக தாய்மார்கள் அனைவருக்கும் தாய்ப்பால் முக்கியத்துவம் பற்றி எடுத்துரைப்பதற்கு என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தியதில் மகிழ்ச்சி என்றார். தாய்ப்பால் கொடுக்கும் பழக்கம் முன்பு குறைந்து இருந்தாலும் தற்போது அது அதிகரித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. எல்லோருக்கும் அதனுடைய அருமை தெரிந்துள்ளது. தாய்ப்பால் கொடுப்பதால் குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் அறிவுத்திறன் வளர்ச்சி செய்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக தாய்மார்கள் ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவதன் மூலம் ஆரோக்கியமான தாய்ப்பால் உருவாகிறது. அதனை தவறாமல் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தாய்ப்பால் கொடுப்பதால் அழகு குறையும் என்பதில் உண்மையே இல்லை. தாய்ப்பால் கொடுப்பதால் பெண்களின் அழகும் கூடும், குழந்தைகளின் அழகும் கூடும். குழந்தைகளின் அழகு கூடுவதை பார்த்து தாய்மார்கள் இன்னும் அழகாக மாறிவிடுவீர்கள். பெரும்பாலான பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்பட முக்கிய காரணம் தாய்ப்பால் கொடுக்காமல் இருப்பதுதான். எனவே தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் மார்பக புற்றுநோய் எனும் கொடுமையான நோயிலிருந்து தப்பிக்க முடியும் என்று கூறினார். ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்ல உலக தாய்ப்பால் தினத்துடைய இனாகிரேஷனுக்காக என்னை அழைச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் இங்க இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா அந்த உலக தாய்மார்கள் எல்லாருக்கும் தாய்ப்பால் உடைய முக்கியத்துவத்தை சொல்றதுக்கு என்ன ஒரு கருவியா யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையா இருக்கு. தாய்ப்பால் எல்லாரும் கொடுக்கறத முன்னாடி ரொம்ப குறைஞ்சிருந்தாலும் இப்ப நிறைய பேர் அது இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது தான் உண்மை. எல்லாருக்குமே அதோட அருமை தெரிஞ்சு போயிருக்கு. குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியம், அவங்களுக்கு அந்த பால் கொடுக்கறதுனால ஃபியூச்சர்லயும் நல்ல அறிவோட குழந்தைங்க வளருது அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. ஸோ அது நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னும் தாய்மார்களுக்கு நல்ல உணவு கொடுத்து நல்ல சாப்பாடு சாப்பிடும்போது அந்த தாய்மார்களுடைய உணவு வழியா அந்த உணவால குழந்தைங்களுக்கு அந்த பால்ல அந்த உணவுடைய சக்தியெல்லாம் போய் குழந்தைங்களுக்கு இன்னும் நல்ல ஆரோக்கியமான ஒரு பால் கிடைக்குது. ஸோ அந்த பாலை வேஸ்ட் பண்ணாம கண்டிப்பா குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மெசேஜ் சொல்றதுக்காக தான் இன்னைக்கு நான் இங்க இருக்கேன். அதை சொல்றதுக்கு என்ன கிட்ட கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் எல்லா தாய்மார்களுக்கும் நல்ல ஆரோக்கியம் கொடுத்து நல்ல ஆரோக்கியமான குழந்தை வளர்க்கறதுக்கான சக்தியும் கொடுக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ஒரு சில பெண்கள் அழகு குறைஞ்சதுக்காக தாய்ப்பாலை கொடுக்குறது, அந்த மாதிரி பெண்களுக்கும் அதே மாதிரி சில பேர் விற்பனை செய்யறதுக்கு முன்னாடி வணிகமாக மாறிடுச்சு. அந்த மாதிரி பெண்கள் அது ஒரு பழைய ஒரு பேச்சுன்னு நினைக்கிறேன். தாய்ப்பால் கொடுக்கறதால அழகு போகுதுங்கிறது அது ஒரு நிறைய பேச்சு பேசும்போது ஒரு டைலாகா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது உண்மையே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. தாய்ப்பால் கொடுக்கறதால உங்க அழகும் ஜாஸ்தியாகும், உங்க குழந்தையோட அழகும் ஜாஸ்தியாகும். குழந்தை அழகு ஜாஸ்தி ஆகும்போது அதை பார்த்து பார்த்து நீங்க இன்னும் அழகாயிடுவீங்க. அதுதான் உண்மை. அதாவது முக்கியமா தாய்ப்பால் கொடுக்கும்போது உங்களுக்கு இப்ப நிறைய கேன்சர் வந்திருக்கு. பிரஸ்ட் கேன்சர் நிறைய இருக்கு. எல்லா இடத்துலயும் பிரஸ்ட் கேன்சர், எல்லாருமே அதை பத்தி பேசுறாங்க. அந்த பிரஸ்ட் கேன்சருக்கான ஒரு முக்கியமான காரணமே இந்த தாய்ப்பால் கொடுக்காததுதான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 2 காரணம் இருக்கு. ஒன்னு ஒபிசிட்டி, இன்னொரு முக்கியமான காரணம் இந்த தாய்ப்பால் கொடுக்காதது. ஸோ தாய்ப்பால் கொடுக்கறதால பிரஸ்ட் கேன்சர் மாதிரி ஒரு கொடுமையான ஒரு நோயிலிருந்தும் கூட தப்பிக்கலாம் அப்படிங்கிறது உண்மையான பேச்சு.